ஃபிலிம்ஸில் வந்து இப்போது ஆர்ட் ஃபிலிம் கமர்ஷியல் ஃபிலிம் இருக்கிற மாதிரி பாட்டில் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஃபீல் பண்ணுறீங்களா? நிறைய கேட்டகரிஸ் இருக்குங்க சாங்ஸில். இப்போ முதல்ல ஃபிலிமில் ஆர்ட்டு இந்த சாதாரண ஃபிலிம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஐ நோ ஒன்லி டூ திங்ஸ், குட் ஃபிலிம் அண்ட் பேட் ஃபிலிம்ஸ். அதே மாதிரி நல்ல பாட்டு கெட்ட பாட்டு கேட்டகிரின்னு நீங்கள் சொல்லும்போது அது இன்னும் பைஃபர்கேட் பண்ணியாச்சுன்னா நிறையா இருக்கும். வெஸ்டர்ன் ஓரியன்ட் சாங் இருக்கும், இப்படி இருக்க தவிர இதில் கமர்ஷியல் நான் கமர்ஷியல் ஐ கேனாட் மேக் மியூசிக் எஸ் கமர்ஷியல் ஆர் நான் கமர்ஷியல். இப்போது சில பாட்டு வந்து ஒரு மாதிரி ஆத்ம திருப்திக்காக பாடுற மாதிரியும், சிலது வந்து ஒரு மாதிரி உங்கள் ப்ரொஃபஷன் நீங்கள் பாடணுன்ற மாதிரி பாடுற அந்த மாதிரி எதுவும் டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நேச்சுரலி ஸோ கேரக்டர்ஸ் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு முதல்லையே நாங்கள் சூஸ் பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறவங்க ஆல்வேஸ் நல்ல கேரக்டர் தான் சூஸ் பண்ணிக்கிறோம். ரிசல்ட் எப்படி இருக்கும் அது வேறு விஷயம். நாங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து ரெக்கார்டிங் தியேட்டர் போகிற வரலும் என்ன பாட்டு பாடுறோன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் போகிறோம், போனதுக்கப்புறம் ஒரு பாட்டு கொடுப்பாங்க. இப்போ பர்சனல் டேஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். ஆஃப்டர் ஒரு 30 வருஷம் கழித்து, நான் 30 வருஷமாக பாடினு இருக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து சில பாட்டுகள் வந்து ஆக்சுவலாக 5 நிமிஷத்தில் மைக் முன்னால் நின்றுட்டு பாடிட்டு போயிடலாம். சிலது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆத்மார்த்தமாக பாடுறது மெக்கானிக்கலான்ட்டு நான் சொல்ல முடியாது. சிலது வந்து ரொம்ப குவிக்காக பாடிட்டு போயிடலாம். சிலது வந்து இட் டேக்ஸ் டைம். இது வந்து டிகிரி ஆஃப் டிஃபிகல்ட்டி பொருத்தத்தில் தான் இருக்குது. ஆனால் எந்த மாதிரி பாட்டாக இருந்தாலும் ஏன் பொருத்தத்தில் நான் சொல்கிறேன், நாங்கள் கொடுக்குற எஃபர்ட் மனசு வச்சு பாடுறது எல்லாம் அந்த டிகிரி இஸ் தி சேம். சிலதை வந்து சாதாரண பாட்டுன்னு நாங்கள் நினச்சி பாடுறோம். இந்த பாட்டுனால பெரிய பிரயோஜனம் இருக்காது, படத்துக்கும் நமக்கும் பெரிய பேர் வராதுன்னு அது பயங்கரமாக ஹிட் ஆகிடும். சில டைமில் வந்து சில பாட்டுகள் இது ரொம்ப நல்லா வரும் இந்த பாட்டு அப்படின்னு நினச்சி பாடுறோம். அதை பற்றி யாருமே நினைக்கவும் மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க. அதனால் நம்ம டிசைட் பண்ணுறதை விட சில ஈஸியாக இருக்கிற சாங்ஸ் குவிக்காக முடிஞ்சிடலாம், கஷ்டமான பாட்டு கொஞ்சம் ஜாஸ்தி டைம் எடுக்கலாம். தவிர ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு நிஜமான டெக்னீஷியன், நிஜமான இசை கலைஞன் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட், கொடுக்குற கான்சன்ட்ரேஷன் எல்லாத்துக்கும் ஒன்று தான். அப்படி நான் சொல்ல முடியும். தவிர சிலது மெக்கானிக்கலாக பாடுறோம், சிலது மனசு வச்சு பாடுறோன்னு சொல்லவே முடியாது. மனசு வைக்கலைன்னா எந்த பாட்டுமே பாட்டு ஆகாது. இட் வில் பிகம் ப்ரோஸ், இட் வில் நாட் பி போயிட். ரைட் சார், இப்போ முன்னே நீங்கள் பாட வந்து புதுசில் ஆர்கெஸ்ட்ராவோடு சேர்ந்து ரிஹர்சல்லாம் பார்த்து பாடுறதுக்கும் இப்போ வந்து டெக்னிக்கலாக இவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கும்போது எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சு நீங்கள் ட்ராக் பாடுறதுக்கும் எதுவும் டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுறீங்களா? டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய டைம் சேவ் ஆகுது. சிங்கருக்கு நிறைய டைம் சேவ் ஆகுது, மியூசிஷியன்ஸ்க்கு நிறைய டைம் சேவ் ஆகுது. ஆர்கெஸ்ட்ராவோடு சேர்ந்து பாடும்போது ஒரு மியூசிஷியன் சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் அது வந்து சிங்கரை பாதிக்கும், சிங்கர் மிஸ்டேக் பண்ணாலும் மியூசிஷியன் பாதிக்கும், திருப்பி முதல்லேருந்து எடுக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ வந்து அவங்கவுங்க இடைஞ்சல், அவங்கவுங்க கஷ்டங்கள் அவங்கவுங்க தான் படுறாங்க, தவிர மற்றவங்க மேலே அந்த பாதிப்பு இருக்கிறது கிடையாது. மியூசிக் ட்ராக் எடுக்கும்போது ஒவ்வொருத்தரையும் ஒரு தனித்தனி ட்ராக் அசைன்மெண்ட் பண்ணிடுவாங்க. அந்த ட்ராக்கில் ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்தால் கூட கட் பண்ணாமல் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அந்த போர்ஷனுக்கு போய் அது மட்டும் டப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிங்கர் பல்லவி கான்சன்ட்ரேட் பண்ணலாம், பல்லவி கரெக்டாக வரலும் பாடலாம். அதே மாதிரி சரணம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஃபுல் சாங் வந்து முடிகிற வரலும் ரொம்ப க்ளீனாக வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. இது வந்து சில பேர் சொல்லுவாங்க ஆர்கெஸ்ட்ராவோடு சேர்ந்து பாடும்போது இருக்கிற ஒரு ஃப்ளோ இருக்காது, ஃபீலிங் இருக்காதுன்னு. ஆர்கெஸ்ட்ராவோடு சேர்ந்து பாடும்போது கூட நாங்கள் வேறு கியூபிக்கல் இருந்து தான் பாடுறோம். எங்களுக்கு ஹெட்ஃபோனில் தான் அந்த ஆர்கெஸ்ட்ரா கேட்டுன்னு இருக்கும். இப்போ கூட ஃபுல் பீஸ் ஆர்கெஸ்ட்ரா எங்களுக்கு ஹெட்ஃபோனில் கேட்டுகிட்டே இருக்கோம். தி ஒன்லி திங் இஸ் வி மிஸ் தி மியூசிஷியன்ஸ். நாங்கள் எல்லாம் சேர்ந்து பாடும்போது ஒரு நாளும் அட்லீஸ்ட் ஒரு 50-60 மியூசிஷியன்ஸ் சேர்ந்து பழகிறதும் விஷ் பண்ணுறதும் இருக்குது. இப்போ முழுசாக ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கூட பார்க்க முடியாது. நாங்கள் வாய்ஸ் ஸ்டெப் பண்ண போகும்போது ஒரு மியூசிஷியன் இருக்க மாட்டாருங்க. அது தவிர இது டெக்னிக்கலி ரொம்ப அட்வான்டேஜஸ். இதனால் வந்து ஒரு நாளுக்கு நிறைய பாட்டுகள் ரெக்கார்ட் பண்ணலாம், சிங்கர்ஸும் நிறைய பாட்டுகள் பாடலாம். மியூசிஷியன்ஸ்க்கும் நான் இப்போ ஒரு நல்ல சொலோ மியூசிஷியன் இருக்காருன்னு வச்சுங்க, ஒரு சித்தார் பிளேயர் ஆர் ஃப்ளூட் பிளேயர், ஒரு நாள் அவருக்கு 4 ரெக்கார்டிங் இருக்கிறதுன்னா அந்த மாதிரி சூழ்நிலையில் பழைய டைமில் வந்து அவர் ஒரு நாளுக்கு 2 ரெக்கார்டிங் தான் வாசிக்க முடியும், போக முடியாது. இப்போது 8-9 ரெக்கார்டிங் கூட போகலாம். அவர் பீஸ் வந்து அவர் தான் வாசிக்கணுன்னா அந்த ட்ராக் எம்டியாக இருக்கும். இவர் சொல்கிற டைமுக்கு போயிட்டு அது முடிச்சுட்டு அடுத்த ரெக்கார்டிங் போகலாம். இது வந்து ஃபெசிலிட்டேஷன் நிறையா இருக்குது, தவிர இதனால் டிஸ்அட்வான்டேஜ் ஒன்றும் கிடையாது.
இப்போ இந்த டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்னால தான் ஒரு சின்ன கமெண்ட் இருக்குது ஜனங்க மத்தியில். அதாவது மியூசிக் லெவல் வந்து ரொம்ப ஹையாக இருக்க மாதிரி, சிங்கர்ஸோட வாய்ஸ் கிளியராக இல்லைனோ இல்லாட்டி வேர்ட்ஸ் கிளியராக புரியலனோ, அதுக்கும் இந்த டெக்னிக்கல் அட்வான்டேஜ் ஹஸ் நத்திங் டு டூ ஓவர் திஸ். தட் இஸ் த டேஸ்ட் ஆஃப் த மியூசிக் டைரக்டர். எப்போவுமே நான் சொல்கிறேன், பாட்டுக்கு முக்கியமானது வார்த்தை. முதல் வந்து அந்த எழுத்தாளர் எழுதுகிற லிரிசிஸ்ட் எழுதுகிற பொயட்ரி தான் முக்கியமானது. என்ன மியூசிக் தெரியாத ஒரு சாதாரண ஒரு சினிமா ஆடியன்ஸ் ஆல்சோ அவனுக்கு இஷ்டப்பட்ட டியூனில் பாடுவான். அவன் வந்து பேபேக் சிங்கர் மாதிரி பாட மாட்டான். இருந்தாலும் அந்த வார்த்தை வந்து அவனுக்கு மனசில் ஏறிடுச்சுன்னா, ரெக்கார்ட் ஆகிடுச்சுன்னா பாட்டு பாப்புலர் ஆன மாதிரி தான் என்ன அர்த்தம். ஸோ வார்த்தை கேட்காத ஒரு பாட்டு இட்ஸ் வேஸ்ட். நிறைய இங்கிலீஷ் சாங்ஸ் கேட்டுட்டு அதில் வந்து வார்த்தை என்ன தெரிஞ்சு நம்ம பாடுறோம். அதனால் ஆர்கெஸ்ட்ரா இருந்தால் தான் ஒரு மியூசிக் டைரக்டரோட டேலண்ட் வெளியே தெரியுது அப்படின்னு சொல்லி ஒரு இட்ஸ் அ பேட் ஒப்பீனியன், இட்ஸ் அ மிஸ்நோமர். அது வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஐ டோன்ட் லைக் இட். ஐ எம் சாரி. சார், இப்போது சங்கராபரணமாக இருக்கட்டும், இல்லை சங்கீத சாகர கானயோகி பஞ்சேஸ்வர் கவாய், அந்த மாதிரி ரொம்ப கிளாசிக்கலான சாங்ஸ் வந்து நீங்கள் நீங்களே தயங்கி பாடின சாங்ஸ்க்கு ரெண்டுத்துக்கும் ஒரு நேஷ்னல் அவார்டு கிடச்சிருக்கு. அதை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்பர் 1 2 படத்துக்குமே நான் தயங்கினது உண்மை. அது சொல்கிறதுல நான் தயங்கவே மாட்டேன். சங்கராபரணம் ஏன்னா அடிக்கடி ஏசுதாஸ் சார் சொல்லுவார் என்கிட்ட, நீ ஏன் அடிக்கடி எனக்கு இசை வராது, நான் யார்கிட்ட கற்றுக்கல, யார்கிட்டையும் குரு இல்லை அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நீ பாடுறதெல்லாம் வந்து உனக்கு தெரிஞ்சு பாடினு இருக்கிறேன்னு நினைக்கிறியா? கிடையவே கிடையாது. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் ஒரு அபூர்வமான அனுபவம் கிடைக்கிறது, ஒரு இசை ஞானம் கிடைக்கிறது வந்து இந்த ஜென்மத்திலேருந்து வருதில்லை. அது இட் இஸ் ப்ராட் ஃபார்வர்ட். ஒரு ஜென்மத்தில் நீ ஃபினிஷ் பண்ணாதது உனக்கு வந்துட்டுருக்கு. இல்லைன்னா உனக்கு பயிற்சி இல்லாமல் நீ இந்த அளவுக்கு பாட முடியுமா? நீ ஏன் அது அடிக்கடி சொல்கிறேன்னு சொல்கிறார். இருந்தாலும் எனக்கு தெரியாதது நிறைய என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். தட் இஸ் மை குவாலிஃபிகேஷன். இல்லை ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு ப்ரொடியூசர், ஒரு டைரக்டர் ஒரு பிக்சரில் வந்து ஒரு சிச்சுவேஷன் சூழ்நிலையில் உருவாக்கி அதுக்கு இந்த பாட்டு வந்து நல்லா அமையணும், இந்த பாட்டு வந்து மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணணும், அது இவர் பாடினா நல்லா இருக்குன்னு நினைக்கும் போது அந்த பாட்டு பாடக்கூடிய தகுதி நமக்கு இல்லைன்னு தெரியும் போது அது முயற்சியே செய்யக்கூடாது, விட்டுறது பெட்டர். ஏன்னா நமக்கு மேலே நியாயம் பண்ணக்கூடிய நிறைய சிங்கர்ஸ் இருக்கும்போது அவங்க பாடிட்டு அந்த சுச்சுவேஷனுக்கும் அந்த ப்ரொடியூசர் டைரக்டர் நினச்ச ஒரு எஃபெக்ட் கொண்டு வரலாம். நம்ம பாடிட்டு அது கெடுத்துட்டோம்னா படத்துக்கே அது ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆகிடும். அதனால் சங்கராபரணம் ஒரு இசை மேதையை பற்றிய ஒரு படம் எடுக்கும்போது அந்த கம்போசிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியாது. நான் தயங்கினது உண்மைதான். ஏன்னா டைரக்டர் வந்து என்னோடய கசின் பிரதர் தான், விஸ்வநாத் சார். நான் அவர்கிட்ட சொன்னேன், தயவு பண்ணி என்னை விட்டுருங்கோ, இந்த காரணத்தினால நான் பாடி அதுக்கு எடுத்துட்டேன்னா அது நல்லா இருக்காது. நாளைக்கு படம் எல்லாம் ரிலீஸ் ஆகி நல்லா ஓடலை படம், பாலு பதிலாக வேறு யாராவது பாடிருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு சொன்னீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் நம்ம சூசைட் பண்ணிக்க வேண்டிய நிலைமை தான் இருக்கும். முக்கியமாக நான் அப்படின்னு நினச்சி சொன்னேன். அவரும் ஒத்துக்கிட்டாரு, மியூசிக் டைரக்டரும் ஒத்துக்கிட்டாரு, ப்ரொடியூசரும் ஒத்துக்கிட்டாரு. ஆனால் புகழேந்தி ஒருத்தர் தான் ரொம்ப வற்புறுத்தி, இல்லை அந்த ட்ராமா அந்த எக்ஸ்ப்ரெஷன் அவன் நல்லா கொடுப்பான், நான் ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி சொல்லி தருவார் அந்த மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுத்து, மாமா சொல்லி கொடுத்தது அவர் மூலமாக நான் கற்றுக்கிட்டு பாடினேன். அதுக்கு பலன் கிடைச்சது, ரொம்ப சந்தோஷம். படம் வெற்றி அடைந்தது, அது மட்டுமே இல்லாமல் எனக்கு அவார்டு, நேஷ்னல் அவார்டும் கிடைச்சது. அதே மாதிரி இது வந்து டோட்டலாக இன்னும் எனக்கு ஒரு ஃபாரின் மியூசிக் மாதிரி, ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக், ஹிந்துஸ்தானி ஸ்டைல் பாடிருக்கிறேன், ஹிந்தியில் பாடினிருக்கிறேன். இந்த கிளாசிக்கல் மியூசிக் ஹிந்துஸ்தானி அது கூட வந்து அவர் ஒரு வாக்கியக்காரர்னு சொன்னால் அதில் ஐயமே இல்லை. அவர் பஞ்சாக்ஷரி கவாய் என்றவர் வந்து எக்ஸ்ட்ராடினரி டேலண்டட் ஃபெலோ. இன்றைக்கி இருக்கிற நிறைய மாமேதைகள்லாம் அவர்கிட்ட சிஷ்யராக இருந்திருக்காங்க. அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி படம் ஆக்கும்போது அவருக்கு நான் பாடுறேன்னா ரொம்ப பயந்துட்டேன். நான் ஏறத்தாழ 3-4 months அவாய்ட் பண்ணேன். பெங்களூரில் ரெக்கார்டிங் போகும்போதில் அவங்க வந்து பிடிப்பாங்க, சார் ட்ராக் எடுத்துருக்கோம், நீங்கள் தான் பாடணும். அது வந்து December 31 சென்சார் பண்ணோம். நான் எப்படியாவது தள்ளிட்டோன்னு லேட் ஆகிடும், அவங்க வேறு ஆளை வச்சு பாட வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அவங்க விடா முயற்சியாக, சார் எப்படி இருந்தாலும் நீங்கள் தான் பாடணும் அப்படின்னாங்க. சம்வேர் இன் நவம்பர் மியூசிக் டைரக்டர் ஹம்சலேகா, இந்த ப்ரொடியூசர் வந்து ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் பங்காரேஷன் சொல்லிட்டு, லீலா அம்மான்னு சொல்லி அவங்க பெரிய ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட், அவங்க பிரதர் தான் இந்த பங்காரேஷன் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க. சரி முதல்ல ட்ராக் கேசட்டெல்லாம் எனக்கு கொடுங்க, நான் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி எப்போ பாடுறேன் எனக்கு தெரியாது, எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்து நான் பாடுறேன்னு சொல்லி
ஏறத்தாழ நவம்பர் ஃபஸ்ட் வீக்கில் நான் கேசட் வாங்கினேன், டிசம்பர் மிடில்லையோ எப்போவோ நான் பாடினேன். அது ரொம்ப ரொம்ப முயற்சி பண்ணேன். ஒவ்வொரு நாளும் விடிகாலை எழுந்துச்சு ஒரு கேசட் எடுத்துகிட்டு ஒரு பல்லவியே 50 தடவை அதில் பண்ணுவேன், டேப் பண்ணுவேன். சரணம் ஒரு 50 தடவை பண்ணுவேன். காரில் எங்கே போனாலும் அதையே கேட்டுன்னு இருப்பேன். ஸோ அதை வந்து மனசில் நல்ல ரெக்கார்ட் பதிவாகணும்னு சொல்லி. ஸோ அப்படி கஷ்டப்பட்டு பாடினதுக்கும் ரிசல்ட் கிடைக்கும்போது ஒரு ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து அதுக்கு மிஞ்சி சந்தோஷமே கிடையாது. ஐ எம் வெரி ஹாப்பி. அவங்க என் மேலே வச்சுருந்த நம்பிக்கையும் நான் செஞ்ச ஒரு சிரமமும் வீணாக போகலை. இன்னொரு எக்ஸலண்ட் பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு தெலுங்கில் நேஷ்னல் அவார்ட் தெலுங்கு சாங்குக்கு, அப்புறம் ஒரு ஹிந்தி சாங்குக்கு, அப்புறம் ஒரு கன்னட சாங், இப்போ ஃபைனலி தமிழ் சாங். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்க்கு வாங்கிட்டீங்க. சாங்க்கு வந்து லாங்குவேஜ் எவ்வளோ தூரம் அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கிறது இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தால் ரொம்ப அட்வான்டேஜ். ஏன்னா ஒரு ஆக்டர் மாதிரி தான். சிங்கர் வந்து இஸ் ஆக்டிங் பிஃபோர் மைக்ரோஃபோன். இப்போ கேமராமேனால் ஆக்ட் பண்ணுற ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து மொழி வரலன்னா இன்றைக்கி டப்பிங் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. ப்ளேபேக் சிங்கர் வந்து ஆல்ரெடி ஹீ இஸ் கிவிங் ப்ளேபேக் டு சம்படி எல்ஸ். இவருக்கு வேறு டப்பிங் பண்ண முடியாது. மொழி பேச தெரிஞ்சதுன்னா ஒரு பாதி வந்து மைண்டில் அந்த கான்சன்ட்ரேஷன் மொழி மேலே விட்டுட்டு we can concentrate on expression and all those things. மொழி இல்லைன்னா ஒரு பாதி அது மேலேயே கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஒருவேளை நம்ம பாடுற மொழி தெரியலன்னு வச்சுக்கோங்க, நம்ம பாட்டு எழுதுகிட்டு ஒவ்வொரு லைனுக்கும் என்ன மீனிங், ஒவ்வொரு பர்டிகுலர் வேர்டுக்கு என்ன மீனிங்னு நான் அப்படி தான் செய்வேன். நான் பிகாஸ் ஐ ஹவ் சங் லிட்டில் இன் பஞ்சாபி, பெங்காலி, ஒரியா இதெல்லாம் பாட்டுருக்குறேன். அந்த 3 லாங்குவேஜும் முழுசாக வராது. ஆனால் எல்லாத்துலேயுமே ஹிந்தி மிக்ஸாக இருக்குது. ஜென்ரலாக பேசினா புரியும். ஆனால் ஆக்சென்ட் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு அசிஸ்டன்ட் ரைட்டர் இருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு லைனுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்துலேயே என் தாய்மொழியிலையோ இங்கிலீஷ்லையோ எழுதி வச்சுக்கிறேன். ஸோ 4-5 தடவை பாடும்போது அது என்ன மீனிங்னு நமக்கு புரிஞ்சு போயிடும். ஸோ நேச்சுரலி அது ஆட்டோமேட்டிக்காக மோர் எக்ஸ்ப்ரெசிவாக நமக்கு கிடைக்கும். அதனால் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப நல்லது. தெரியலன்னா அட்லீஸ்ட் அந்த பாட்டுக்கு இருக்கிற மீனிங் ஃபுல்லாக தெரியறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த அவார்ட் வாங்கின 4 சாங் ஒரு 2 லைன்ஸ் பாடி காட்ட முடியும்? முதல் 1979 வந்து சங்கராபரணம், அப்புறம் 81 ஏக் துஜே கே லியே, 83 சாகர சங்கமம், அப்புறம் 88 ருத்ரவீணம், அதுக்கப்புறம் பஞ்சாக்ஷரி கவாய். தட் வாஸ் ஃபார் 95, 96 வந்து மின்சாரக்கணம். சங்கராபரணத்துக்கு வந்து ஃபார் ஹிஸ் டோட்டல் பர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபில்ம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு குறிப்பாக இந்த பாட்டுக்குன்னு சொல்லல. பட் எனிவே, ஓம்காரநாதானுசந்தானமௌ கானமே சங்கராபரணமோ சங்கராபரணமோ. this is शंकराभरणम. तेरे मेरे बीच में कैसा है ये बंधन अनजाना, मैंने नहीं जाना तूने नहीं जाना. सागर संगमम. तकिट 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 तदिमितंदान हृदय लयल जतुल गतुल तिल्लान తడబడు నడుగుల తప్పని తాళాన తరరిరి నరర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 ரர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 ர
రాన హృదయ లయల జతుల గతుల తిల్లానా. அதுக்கப்புறம் உமண்டு குமண்டு கனகரு ஜேபதரா உமண்டு குமண்டு கனகரு ஜேபதரா காரே காரே பதரா தானே நானா உமண்டு குமண்டு கனகரு ஜேபதரா. சுருக்கமாக பல்லவே. அண்ட் இது தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்கும் வெரி பாப்புலர் சாங். தங்கத்தாமரை மகளே வாருகே தத்தித்தாவது மனமே வாழகே தானே நாரித்தானா தரித்தானே நானத்தானா தரித்தானே நானத்தாரே ரங்கத்தாமரை மகளே தத்தித்தாவது மனமே வா. நிறைய பேர் இந்த பாட்டு பற்றி ரெஃபர் பண்ணும்போது இது ஒரு நேஷ்னல் அவார்டு வரக்கூடிய பாட்டா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கும் அந்த பாட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி எக்ஸிக்யூஷன் ஆஃப் எ டிஃப்ரெண்ட் சாங் அப்படின்னு. இது வந்து நீங்கள்
அவார்டு வரத்துக்கு முன்னால் இந்த பாட்டு கேட்டால் கூட நிறைய பேருக்கு நான் பாடிருக்கிறது தெரியாது. அவர் ஒரு பர்டிகுலர் ஸ்டைல் டைரக்டர் ராஜீவ் மேனன் முக்கியமாக அவர் அண்ட் ரஹ்மான், இட்ஸ் மோஸ்ட்லி அ பர்ஷியன் டைப் ஆஃப் சிங்கிங். ஒரு நான் கமிட்டலாக இருக்கணும் சார், ஜஸ்ட் லைக் தட். அது உங்கள் வாரது அப்படியே வந்துட்டுருக்கு, ஆட்டோமேட்டிக்காக டியூன் ஆகிட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு லேசினஸ் இருக்கணும் சாங்கில். நான் அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த பர்டிகுலர்லி ரஹ்மான் காட் இஸ் ஓன் ஸ்டைல். ஸோ அது முயற்சி பண்ணேன். அது வந்து அந்த தட் எக்ஸிக்யூஷன் காட் தி ஐ ஆஃப் தி ஜட்ஜஸ். எனிவே ஐ அம் லக்கி ஐ காட் தி அவார்ட். அதே மாதிரி காதல் தேசம் பாட்டு கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்கள் வாய்ஸ் நார்மல் வாய்ஸ் மாதிரி இல்லாமல். அது வந்து the pitch is entirely different because he wanted என்னோட the bass part of my voice he doesn't want to come. அது வர வேண்டாம் சார், இது 2 young boys are playing the character. அதனால் ஒருத்தர் நீங்கள் பாடும்போது the other voice he used was quite a very thin voice, ரஃபி அப்படின்னு சொல்லி பாடினார். ஸோ இது நான் பாடும்போது அதுக்கு it should not be like the other voice, father voice மாதிரி இருக்கக்கூடாதுன்னு. So the pitch was quite high for me, but still you have to give a lot of effort to go to that pitch. Usually that is not a natural pitch to me. அந்த ஸ்தாய் வந்து ஸ்தாயின்னு சொல்லுவோம் நம்ம மொழியில், அது நேச்சுரல் ஸ்தாயில் என்னோட ரேஞ்சுக்கு. பட் ஸ்டில் முயற்சி பண்ணி பாடும்போது இட் சவுண்டட் டிஃப்ரெண்ட், இட் சவுண்டட் வெரி யங்கிஷ். மைக் முன்னாடி யூ பிகம் அன் ஆக்டர். அந்த சாங் வந்து விஷுவலா பார்க்க முன்னாடி we will know what kind of song it is. அது how is it எப்படி வாசனை வருதா? இல்ல அதாவது அது சோக பாட்டா, சந்தோஷமா, இல்ல கொஞ்சம் ஒரு மைல்டு சோகம் இருக்கா, அந்த மாதிரி இந்த சீனை வந்து இமேஜின் பண்ணிக்கிற அளவுக்கு எமோஷன் இருக்கு. அதான் எனக்கு ரஃபி சார்னா ரொம்ப இஷ்டம், ரொம்ப பிடிக்கும். கண்ணை மூடிட்டு முகமது ரஃபி சார் வாய்ஸ் கேட்கும்போது நமக்கு சீன் தெரியுது. அவர் சிரிச்சிட்டு பாடுறாரா, அழுதுட்டு பாடுறாரா. அது சில கிரேட் சிங்கர்ஸ் வந்து நிறைய பேர் அந்த மாதிரி பாடுறதுக்கு முயற்சி செஞ்சாலும் அவங்க வாய்ஸில் அது தெரியாது. நல்லா மியூசிக் இருக்குது, நல்லா இருக்கும், ஆனால் வாய்ஸில் வந்து எக்ஸ்ப்ரெஷன் தெரியாது. சில மியூசிஷியன்ஸ் கடவுள் புண்ணியத்தில் அது அமைஞ்சிருக்கு. அது மாதிரி முகமது ரஃபி சார் கிடைச்சிருக்கிற அந்த பாக்கியம். நான் அவரை ரொம்ப இமிட்டேட் பண்ணுறேன், நாட் ஹிஸ் வாய்ஸ், ஹிஸ் ஸ்டைல் ஆஃப் சிங்கிங். அந்த மாதிரி அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து சாங்கில் அந்த இன்வால்மெண்ட் இல்லைன்னா பாட்டு கிடையவே கிடையாது. இப்போ ஃபண்டமெண்டலாக ஸ்ருதியிலும் லயிலும் பாடணும், யார் இருந்தாலும் பாடணும். அது ஃபண்டமெண்டல் குவாலிட்டி இருக்க வேண்டியது. ஆனால் பாவம் இல்லாமல் சினிமா இசை கிடையவே கிடையாது. பாவம் இல்லாத மியூசிக் ஏன்னா ஒரு சுச்சுவேஷனுக்காக தானே பண்ணுறாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அங்கே அழுவார், இல்லைன்னா டான்ஸ் பண்ணுவார், இல்லைன்னா நிறைய அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் அவங்க கஷ்டப்பட்டு பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணி பாடினா தான் பிளேபேக் சிங்கருடைய வசதி. இல்லைன்னா இஸ் நாட் அ பிளேபேக் சிங்கர், இஸ் ஜஸ்ட் அ சிங்கர். அதனால தான் நான் ஒரு டெஃபினேஷன் வச்சுக்கிறேன். ஒன் கேன் பி a great musician but he can never be a great singer. One can be a great singer, he can never be a musician. அது மாதிரி மியூசிஷியன் சிங்கர்ன்றது வந்து மியூசிஷியன் வந்து எல்லாம் க்ளீனாக என்ன சொல்லி கொடுக்குற நோட் வந்து சிந்தசைசர் வாசிச்சு மாதிரி கரெக்டாக பாடிட்டு போகலாம். அந்த எக்ஸ்ட்ரா குவாலிட்டி வந்து இன்வால்மெண்ட். அது எப்படி வந்திருக்குறேன்னா கடவுள் புண்ணியத்தில் பை பர்த் வந்த ஞானம். அது மட்டுமே இல்லாமல் ஐ ஆல்வேஸ் ஒவ்வொரு தடவையும் ஒரு பாட்டு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அது இம்ப்ரவைஸ் பண்ணணும். வேறு ஏதாவது மாதிரி ஒரிஜினல் ஒரு பேசிக் டியூனுக்கு எடுக்காமல், மியூசிக் டைரக்டரோட ஸ்டாம்பு போகாமல் அதுக்கு வேறு ஏதாவது ஆட் பண்ணுன்றது வந்து என் ரத்தத்துலேயே இருக்கிற ஒரு குணம். சில டைம் அது கெட்ட குணமாக இருக்கும். ஏன்னா சில மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து கரெக்டாக அவங்க சொன்னது தான் பாடுவாங்க. பட் நிறைய பேர் தே கிவ் லாட் ஆஃப் லிபர்ட்டி. அது பண்ணும்போது தான் பாட்டுக்கு ஒரு அழகு வருது. சார் அது நீங்கள் செய்கிற மாதிரி பாடுங்க சார், நீங்கள் சிரிக்கிற மாதிரி ஒன்று வருமே சார், அது கொஞ்சம் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பிகாஸ் basically I think first I am an actor and then I am a singer. So automatically I feel நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன், நான் என்ன யாருமே ஒரு சோகரசம் இருக்கும்போது பாட மாட்டான், டியூட் பாட மாட்டான் அப்படின்னு பாட்டு சினிமாவில் இல்லைன்னா எங்களுடைய வாழ்க்கையே கிடையாது, பைசா கிடைக்காது, வேறு விஷயம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா இன்கேஸ் நானே அந்த கேரக்டராக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி I enjoy doing it. Mostly I'm a very romantic man. I experience so many things here. தப்பாக நினைக்காதீங்க, அப்படிலாம். ஸோ அந்த பாட்டுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ I try to give my best. ஆல்வேஸ் நான் ஒரு 120% கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பேன். சார் இப்போ யூஸ்வலாக நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வரவங்க வந்து சான்ஸ் கிடைக்காமையோ இல்லை பல காரணங்களால டேரக்டர் ஆகிடுவாங்க, இல்லை மலேசியா மாதிரி பாடகர் ஆகிடுவாங்க. ஆன் த கான்ட்ரரி நீங்கள் எஸ்டாப்ளிஷ் சிங்கராக வந்துட்டு நடிக்க வந்ததுக்கு எந்த பர்டிகுலர் ரீசன் இருக்கா? ஒன்லி
ஐ ஃபீல் எவ்ரி சிங்கர் இஸ் அன் ஆக்டர். இப்போ மைக் முன்னால் நம்ம ஆக்ட் பண்ணுறோம், மற்றவங்க யாருக்கோ பாடுறோம், நம்ம சம்மந்தப்படாத ஒரு கேரக்டருக்கு பாடுறோம், சம்மந்தம் இல்லாத ஒரு கேரக்டருக்கு பாடுறோம். யூ ஆர் பெர்ஃபார்மிங் பிஃபோர் அ மைக்ரோஃபோன். அன் ஆக்டர், இஃப் சிங்கர் இஸ் அன் ஆக்டர், அவரே ஆக்டராக இருந்தால் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக கேமரா முன்னால் நீங்கள் ஆக்ட் பண்ண முடியுமோ தென் யூ ஆர் எ பெட்டர் ஆர்டிஸ்ட். அவ்வளோதான். மைக் முன்னால் இருக்கிற கம்ஃபர்ட் ஆஸ் அ சிங்கர், இஃப் அன் ஆக்டர், நான் ஆக்டராக வந்து கேமரா முன்னால் ஒரு இன்ஹிபிஷன் இல்லாமல், ஒரு அந்த ரிஜிடிட்டி இல்லாமல் பண்ண முடிஞ்சால் யூஆர் சக்ஸஸ்ஃபுல். யாரோ சொன்னாங்க, ஒரு பெரிய மேதை ஸ்டேட்மெண்ட், சினிமா ஆக்டர் ஆர் ஸ்டேஜ் ஆக்டருக்கு என்ன டெஃபினிஷன்னா, அவன் 2 கை டைலாக் சொல்லும்போது என்ன செய்யணும்னு அது நல்லா புரிஞ்சதுன்னா போதும், அவன் நல்ல ஆர்டிஸ்ட். நிறைய பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணணும்னு தெரியாமல் அன்கம்ஃபர்டபுளி பாக்கெட்டில் வச்சுக்கணுமா, இப்படி வைக்கணுமா, என்ன செய்யணும், எங்கேயாவது சாயறதுக்கு செவுறு கிடைக்குமான்னு பார்க்குறோம். ஸோ எனக்கு அறியாமல் ஐ ஃபீல் ஐ நெவர் திங்க் வெரி ஹை ஆஃப் மை செல்ஃப். எந்த தொழில் எடுத்தால் கூட நமக்கு தெரியாதது என்னன்னு முதல்ல நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஐ டேக் ஆல் மை நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பிஃபோர் கம்மிங் டு ஆக்டிங். I know I'm not a very slim and handsome and good looking young man, but at the same time there is something which catches the attention of the audience. அந்த காலத்து பாட்டில் இப்போ சிவாஜி சாங், எம்ஜிஆர் சாங்ன்றது வாய்ஸ் வச்சு ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. Do you believe in that? அதாவது இப்போ கமல் சாருக்குன்னா இப்படி பாடணும், ரஜினிக்கு அந்த மாதிரி பேட்டர்ன் நீங்கள் மற்றவங்களை பற்றி சொல்லக்கூடிய தகுதி எனக்கு இல்லை. நான் எப்போவுமே அந்த மாதிரி பாடினது கிடையாது. இப்போது ஜனங்களுக்கு எப்படின்னா, ஒரு நடிகர் வந்து அவர் பாடலை வேறு யாரோ பாடுறாருன்னு நிச்சயமாக உறுதியாக தெரியும். சில கமெடியன்ஸ்க்கு பாடும்போது, இப்போ வந்து தேங்காய் ஸ்ரீனிவாசன் சார், இல்லைன்னா கவுண்டமணி சார், இந்த மாதிரி வாய்ஸில் சில கேரிகேச்சர்ஸ் இருக்கிறது. நம்ம எம்ஆர் ராதா சார், சுருளிராஜன், இவங்களெல்லாம் நான் பாடிருக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ஸில் வந்து ஒரு ஸ்டாம்ப் இருக்குது. அவங்களுக்கு பாட்டு இருக்கும்போது நான் பாட்டு பாடும்போது நான் ஹீரோ மாதிரியோ இல்லைன்னா ஒரு மெல்லோவாக பாடினா அது பொருத்தமாக இருக்காது. அதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் மிமிக்ரி பண்ண, அவங்க வாய்ஸ் இமிட்டேட் பண்ணி கிட்டக்க வந்தால் கூட ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்லா கிளிக் ஆகும். பட் ஹீரோஸ்க்கு வந்து இட் ஷுட் பி மெலோடியஸ். நான் நினைக்கிறது அதுதான். இப்போது ஏதாவது ஒரு டைலாக் பார்ட் சாங்கில் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து அவங்க அந்த ஆர்டிஸ்ட் சொல்கிற டைமிங்குக்கு கிட்டக்க இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணலாம். தவிர நான் வந்து அந்த மாதிரி அவருக்கு இப்படி பாடுறேன், அவருக்கு எப்படி பாடுறேன் நான் பண்ணதே கிடையாது. ஏன்னா என் வாய்ஸ் வச்சு நிறைய ஆர்டிஸ்டோட ஃபேஸ் நிறைய வருஷங்கள் பார்த்துருக்காங்க. அதனால் நான் சாதாரணமாக பாடினாலும் அவங்க பர்ஃபார்மன்ஸ்னால நான் அவங்களுக்காக ஏதோ மாற்றி பாடின மாதிரி இருக்கும். எனக்கு சேரக்கூடாத அந்த கிரெடிட் நான் வாங்குறதுக்கு தயாராக இல்லை. இது வந்து எப்போவுமே ஆர்டிஸ்ட், சிங்கரோட டேலண்ட் மட்டுமே இல்லை, பர்ஃபார்மர் ஆர்டிஸ்டோட டேலண்ட் கூட இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தால் தான் ஒரு பாட்டுக்கு ஒரு தனிப்பட்ட உருவம் கிடைக்குது. இப்போ நேஷ்னல் அவார்டுன்றது வந்து டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் அதுதான் தலை சிறந்த விருது, இந்தியாவின் தலை சிறந்த விருது. பட் உங்களுக்கு கிடைச்ச மிக சிறந்த விருதா நீங்கள் இதை நினைக்கிறீங்க? நிறைய இருக்குங்க. அப்படின்னா நான் ஒரு பாட்டு பாடும்போது சில டைமில் முக்கியமாக வேறு நாட்டுக்கு போய் வெளிநாட்டை கச்சேரி பண்ணும்போது இங்கே வர்ற மாதிரி நிறைய இப்போ அமெரிக்காவில் ப்ரோக்ராம் பண்ணுறோம். தமிழ் ப்ரோக்ராம்னா ஒரு பெரிய ப்ரோக்ராம்னா 2500-3000 பேர் வராங்க பெரிய சிட்டியில். அது பிக்கர் ஆடியன்ஸ். அதே மெட்ராஸில் இப்போது ஏசுவண்ணா நானும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம், 25,000 பேர் வந்திருந்தாங்க அன்றைக்கி. அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியாது. சில சின்ன சின்ன டவுன்ஸில் வந்து கூட, சார் நீங்கள் வந்து கச்சேரி பண்ணோம், நாங்கள் வந்து ஒரு 25-50 ஃபேமிலி தான் இருக்கிறோம், மொத்தத்தில் வந்து ஒரு 500 பேர் தான் இருப்போம், நாங்கள் கச்சேரி பண்ணுவீங்களா? அங்கே கூட கண்டிப்பாக பண்ணியிருக்கிறேன். ஆனால் அவங்களுக்கு அங்கே பாடி அவங்க ரசனுக்கு ஏற்ற மாதிரி பாடி கைத்தட்டு வாங்கும்போது ஒரு 10 நேஷ்னல் அவார்டு கிடைச்ச மாதிரி இருக்கும். இதெல்லாம் நான் பெரிய ரிவார்டாக ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு மாதிரி டல்லாக ஃபீல் பண்ணும்போதோ இல்லை டயர்டாக இருக்கும்போதோ உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய பாட்டுன்னு ஏதாவது பர்டிகுலராக இருக்கா, விச் யூ கீப் சிங்கிங் ஆல் த டைம்? நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, சார் சிங்கர் நீங்கள் வீட்டுக்கு போனது உங்கள் மனைவி ஏதாவது உங்களை பாட்டு பாட சொல்ல, இந்த பாட்டு பாடுங்கன்னு கேட்பீங்க. இதெல்லாம் சினிமாட்டிக் சுச்சுவேஷன் தான். இந்த மனசுக்கு நல்லா கஷ்டமாக இருக்கும்போது ஏதாவது பாட்டு நினச்சிப்பேன். நான் வீட்டுக்கு வந்தால் நான் மியூசிக்கை மறந்துடுறேன். ஏன்னா டெய்லி காலையிலேருந்து சாயங்காலம் வரலும் பாடிட்டு மை லங்ஸ் ஏக். ஐ கம் ஹோம் ஃபார் எ வெரி டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியர். நான் வந்து ஐ ரீட் எ லாட். இப்போ அது கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. ஒன்லி ட்ராவல்ஸில் தான் படிக்க முடியுது. நிறைய டிவி பார்ப்பேன். எனக்கு என் ஒய்ஃபுக்கும் எனக்கும் ஒரு எதிரி யாராவது இருக்காங்கன்னா டெலிவிஷன் தான். அதனால்
99% வீட்டுக்கு வந்தால் நான் பாடவே மாட்டேன். ஏதாவது முணுங்கள் பண்ணுறோம், பாத்ரூமில் போய் எங்கேயாவது வருதுன்னா சில டைம்ஸ் நான் பாடாத பாட்டு தான் இருக்குது. 99% ஏதாவது ஒரு பழைய ரஃபி சார் சாங்கோ, லதாம்மா பாட்டோ, இல்லைன்னா சுசீலம்மா பாட்டோ, ஜானகிம்மா பாட்டோ, ஏசு சார் பாட்டு, எனி சாங் யார் பாடினதா மற்றவங்க பாட்டு நிறையா எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். தட் ஐ சிங் அண்ட் என்ஜாய். சார் நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்டையும் அப் டு டேட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஏதாவது பர்டிகுலராக ஒருத்தர் பற்றி ஏதாவது ஸ்பெஷாலிட்டி மாதிரி ஏதாவது? இப்போ அதுக்கு நம்ம வந்து ஒரு 13 எபிசோடு ப்ரோக்ராம் இல்லையா? நான் இத்தனை மொழிகளில் பாடிருக்கிறேன். ஏறத்தாழ ஒரு 300 to 400 மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட நான் பாடிருக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஸ்டாம்ப் இருக்குது. அந்த ஸ்டாம்பில் அந்த அந்த ஸ்டைலில் அவங்க பர்ஃபெக்ஷன் பண்ணியிருக்கிறதுனால தான் அவங்களும் நிறைய நாள் மியூசிக் டைரக்டர்ஸாக இருந்திருக்காங்க. பட் சில பேரை நான் குறிப்பாக சொல்ல இப்போ நார்த் எடுத்திங்கன்னா ஒரு நௌஷத் சா, நான் பாடிருக்கிறவங்க மட்டும் சொல்கிறேன், லக்ஷ்மிகாந்த் பேரலால், முக்கியமாக ஆடிபாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக் டைரக்டர். ஏன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் கம்ஃபர்டபுளாக சேஞ்ச் ஆகிட்டு இருந்தார். ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன்னா முதல்ல அவர் பண்ணி தான் அப்புறம் பண்ணாங்க. ஒரு எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுங்க, ஒரு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இந்த மாதிரி கூட பண்ணலான்னு மற்றவங்களுக்கு தெரியாதெல்லாம் கற்றுக் கொடுத்தாள் அவர். அதே மாதிரி கிளாசிக்கல் மியூசிக் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அண்ட் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஒரிஜினல் மியூசிக் டைரக்டர். அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு வரும்போது திங் லைக் விஸ்வநாதன் ராமமூர்த்தி சார். ஏன்னா இப்போ அவங்க இல்லையே அப்படின்னா அவங்க பண்ணக்கூடியது, பண்ண முடியாதது, பண்ணாமல் விட்டது ஒன்றுமே கிடையாது. எல்லாமே இந்த டெக்னாலஜி எல்லாம் நமக்கு அவைலபிளாக இல்லாத டைம்லேயே எல்லாம் பண்ணிட்டாங்க அவங்க. எல்லாம் அப்புறம் வந்தவங்க எல்லாம் அவங்கள வச்சு ஃபாலோ பண்ணவங்க தான். ஆனால் அவங்கள மனசில் வச்சுக்கிட்டு குரு ஒரு ஆசானாக ஒரு மரியாதை கொடுத்து ஒரு புது ட்ரெண்ட் கொண்டு வந்தது இளையராஜா. இன்றைக்கி இருக்கிற வந்து ஒரு நேஷன், நம்ம கண்ட்ரி மொத்தத்துலேயே வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி மியூசிஷியன், எல்லா வகையிலையும் பண்ணக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர். ஏன் இப்போ ரஹ்மான் என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் இளையராஜா சார் நம்பர் 1 நேம் கொடுத்துருக்காரு. ஏன்னா ரஹ்மான் ஹஸ் கிரியேட்டட் இஸ் ஓன் ஸ்டைல். அது முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு கொடிகட்டி பறக்கின்ற ஒரு பெரிய தொழில்நுட்ப விஷயம் ஒரு டெக்னீஷியன் இருக்கும்போது அடுத்ததாக நம்ம ஸ்டாம்ப் போடணுன்னா அவங்கள ஃபாலோ பண்ண, அவங்கள இமிடேட் பண்ண ஒன்றும் நடக்காது. யூ ஹாவ் டு கிவ் யுவர் ஓன் ஸ்டைல். அது இளையராஜா பண்ணார், அது ரஹ்மான் பண்ணிட்டுருக்காரு. இளையராஜா வந்து இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி சர்வீஸ் டு தி மியூசிக் இண்டஸ்ட்ரி. நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டுமே இல்லாமல் சவுத் இந்தியா தெற்கு மட்டுமே இல்லாமல் வடநாட்டில் ஆல் இண்டியா லெவலில் அது இதுக்கு உலக ஸ்டாண்டர்டில் ஒரு சிம்பனி மியூசிக் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஒரு திருப்பு மன ஒரு புதுமை, ஒரு புது டைமென்ஷன் கொண்டு வந்தவர் இளையராஜா. அப்படி பார்க்கும்போது இவங்கெல்லாம் பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ். அதே மாதிரி சில மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக இப்படி தான் வேணும், ஒரு குவார்ட்டர் நோட்டு கூட அப்படி போகக்கூடாது அப்படி பண்ணுறவங்க இருக்காங்க. அது அவங்க ஸ்டைல்னு சொல்லலை. சினிமாவுக்கு என்ன வேணும் கரெக்டாக ஒரு சிங்கர் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சி பண்ணின மியூசிக் டைரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சவர் கேவி மகாதேவன். ஒரு சிங்கரை தேர்ந்தெடுக்கும்போது அவரால் இல்லைன்னா அந்த 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 லேடி சிங்கரால் என்ன ரேஞ்ச் இருக்குது, அவங்களால என்ன கொடுக்க முடியும், கரெக்டாக அவருக்கு கிராஃப் தெரியும். அதுக்கு மிஞ்சி வற்புறுத்தவே மாட்டார், டென்ஷன் கொடுக்க மாட்டார். சினிமாவுக்கு என்ன வேணும், ஆர்கெஸ்ட்ரேஷன் முதல் கொண்டு, ரிதம் முதல் கொண்டு, ஏன்னா அப்புறம் கூட பாட்டு முதல்ல எழுதுனதுக்கப்புறம் தான் கம்போஸ் பண்ணுவார். எழுது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணார். அந்த விஷயத்தில் அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு கேவி மகாதேவன் சார். சினிமாவுக்கு தேவைப்படுற இசை, அது கிளாசிக்கலாக இருக்கட்டும் வெஸ்டர்னாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு வேணும், ஆடியன்ஸ் ரசனை எந்த அளவுக்கு தான் இருக்கும், அதுக்கு தான் பண்ணணும்னு சொல்லி பண்ணிய மியூசிக் டைரக்டர் கேவி மகாதேவன். இந்த மாதிரி நிறைய வந்திருக்காங்க. இப்போது தேவா இருக்கார். தேவா சார் வந்து எல்லா ப்ரொடியூசரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித் சார். எத்தனை டியூன் வேணும்னா கொடுப்பாரு, சலிச்சிக்கவே மாட்டார். அவர் ஃபேஸில் ஒரு டென்ஷன் அது இருக்காது. எத்தனை வகையான டியூன் கேட்டாலும் கொடுப்பாங்க. அதே மாதிரி நாங்கள் ரெக்கார்டிங் போகும்போது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், ரொம்ப மரியாதை கொடுப்பாரு. அவர் நாங்கள் ஏதாவது இம்ப்ரவைஸ் பண்ணால் கூட அவர் தடுக்கவே மாட்டார், ஃபுல் ஃப்ரீடம் கொடுப்பாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. இந்த பீரியடில் நிறைய மியூசிக் டைரக்டர் வந்திருக்காங்க, லைக் வித்யாசாகர், சிற்பி. தேர் ஆல் வெரி டேலண்டட் பீப்புள். பட் நிறைய டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க டேலண்ட் காமிக்கிறதுக்கு வந்து நிறைய படங்கள் அவைலபிளாக இருந்தால் தான் பண்ண முடியும். இப்போ டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு.
சேம் டைம் நான் ஒரு மறைவில்லாமல் சொல்ல வேண்டியது ஒன்று இருக்குது, அது என்னுடைய கடமை நான் நினைக்கிறேன். நிறைய இசையில் வந்து ஒரு ஈடுபாடு ரொம்ப கம்மியாக, ஃபண்டமெண்டல்ஸ் கூட தெரியாதவங்க சில மியூசிக் டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க. லெட் மீ நாட் நேம் தெம். அந்த அளவுக்கு நான் ஹிப்போக்ரட்டாக இருக்கலாம், தப்பு இல்லை. எதை வச்சு தான் ப்ரொடியூசர்ஸ் இவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்களோ எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா பாடவும் வந்திருக்கணும், இல்லைன்னா சொரமாவது சொல்ல தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாவது வாசிக்க தெரிஞ்சிருக்கணும். இந்த மூணும் தெரியாமல் ஏதாவது ஒரு அசிஸ்டண்ட் வச்சுக்க வேண்டியது, அவங்க ஏதோ தானா பானான்னு பாடிடுவாங்க, அவங்க அது வேறு எழுதி அவங்கள ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரு டியூன் பண்ணிவிடுவாங்க. சரி, இது நம்ம தலையெழுத்து கிடையாது, எதுக்கு நம்ம ரெக்கார்டிங் தியேட்டர் போகிறோம், அந்த ட்ராக் வேறு யாராவது வச்சு பாட வச்சுருப்பாங்க, அந்த கேசட் கொடுத்தா நம்ம ஆத்மார்த்தமாக அது இன்னும் ஏதோ யாரோ அவங்க கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்களே, இன்னும் அடிஷன்ஸ் பண்ணி நல்லா கொண்டு பண்ணும்போது அதில் வந்து இடையில் என்னென்ன பேசக்கூடாது, என்னென்ன சொல்லக்கூடாது, அவங்க என்ன நிறைய பேர் பார்க்குறாங்களே, நம்ம ஒரு மியூசிக் டைரக்டராக அங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னு அர்த்தமில்லாத ஒரு ஒரு இதெல்லாம் கொடுக்குறது, சஜஷன் கொடுக்குறது, ஆர்டிஸ்ட் மோடுக்கு எடுக்கிறது, இது வந்து அது அது ஐ ஆம் வெரி சாரி டு சே, இது வந்து நடக்கவே கூடாது. தமிழ் ஒரு திருக்குறளை ஒரு சின்னதாக மாற்றி சொன்னோன்னா, குழல் இனிது யாழ் இனிது என்பர் நம்ம எஸ்பிபி சொல் கேளாதார்ன்ற அளவுக்கு ஐ திங்க் யூ ஹேவ் எக்ஸலண்ட் ஃபேன்ஸ் ஆல் ஓவர் இந்தியா. ஸோ அது ஸ்பெஷலாக நீங்கள் எதுவும் உங்கள் வாய்ஸ் மெயின்டெனன்ஸ்க்கு ஏதாவது பண்ணுறீங்களா? ஓ, நிச்சயமாக சத்தியமாக சொல்கிறேன், நான் அப்யூஸ் பண்ணுற மாதிரி என் வாய்ஸ் யாருமே அப்யூஸ் பண்ணுறதில்லை. முதல்ல இருந்து இது வந்து நான் இது சாப்பிடக்கூடாது, இப்படி இருக்கணும், இந்த டெம்பரேச்சர் இருக்கணும் பார்த்ததே கிடையாது. எல்லா விஷயத்துலையும் ரொம்ப கொடுத்து வச்சோம்மா நான், இந்த கடவுளுடைய அனுகிரகம். ஏன்னா இத்தனை பேரோட நற்பார்வை என் மேலே இருக்கும்போது, இப்போ கண் பார்வை திருஷ்டின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி நல்லதும் இருக்கு இல்லையா. நிறைய பேர் எனக்காக வேண்டிக்கிறாங்க, நிறைய பேர் எனக்காக பூஜை பண்ணுறாங்க. ஆனால் அது துரதிருஷ்டகரமான விஷயம். நான் அதுக்கு எப்போவுமே நான் ஒரு நாளுக்கு 15 பாட்டு 20 பாட்டு டப்பிங்கில் கற்றுவேன், அப்புறம் ஆக்ட் பண்ணும்போது கற்றுவேன், அது பற்றி இதுவே கிடையாது. எப்போவாது ஒன்ஸ்னு யாராவது கொடுத்த சிகரெட் கொடுப்பேன். ஐ எம் எ வெரி ஆர்டினரி பேலன்ஸ்டு பர்சன், ஆல் தோஸ் திங்ஸ். ஆனால் ஒரு தடவை இந்த மாதிரி ஓவர் ஆக்டிவிட்டி இருந்தால் என் தொண்டையில் வந்து ஐ ஹேட் எ சிங்கர்ஸ் நாடியூல்னு ஒன்று வந்து டாக்டர் ராமலிங்கம் கிட்ட போய் நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தேன். அது எப்போவோ நடந்தது. அது இப்போ கூட வேறு ஏதோ ஒரு மேகசினில் போட்டுட்டு இப்போ திருப்பி ஆப்ரேஷன் ஆகிட்டுன்னு நிறைய பேர் எங்கேயாவது என்னை பார்க்கும்போது, சார் எங்கே சார் இங்கே ஸ்டிச்சஸே காணுமே, எப்படி தான் ஆப்ரேஷன் பண்ணாங்க. இது வந்து அவங்களுடைய கன்சர்னுக்கு நான் மட்டுமே இல்லை, என் குடும்பம் எல்லாமே அவங்க வணங்கி அவங்க கால் தொட்டு நான் கும்பிட வேண்டிய நிலைமை. ஏன்னா எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் நான் பார்க்குறது கிடையாது. எங்கேயாவது ஏர்போர்ட்டில் பார்ப்பேன், பஸ் ஸ்டேஷனில் பார்ப்பேன், ரயில்வே ஸ்டேஷனில் பார்ப்பேன், இல்லைன்னா சில பேர் லெட்டர்ஸ் எழுதுவாங்க, கச்சேரியில் பார்ப்பேன். அவங்க வந்து இவன் வந்து பாலு வந்து இவன் என்ன சொல்கிறேன் நான், ஏன்னா ஆத்மார்த்தமாக இவன் நம்பாளியா, இவன் வந்து குருவே தலைவா அடே பாலு இப்படிலாம் கூப்பிட்டு அவ்வளவு பிரியமாக என்னை பாராட்டி எனக்கு ஊக்கம் கொடுத்து இந்த அளவுக்கு நான் இருக்கிறேன்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் நிறையா இருக்குது. இது வந்து ஆஃப்டர் 30 years இட்ஸ் நாட் நெசசரி ஃபார் மீ டு பி ஹிப்போக்ரட்டிக்கல். இப்போ வந்து அவங்க ஐஸ் வச்சுட்டு நான் சம்பாதிக்க போகிறது ஒன்றும் கிடையாது. ஐ டோன்ட் நோ ஹவு லாங் ஐ வில் பி சிங்கிங், எத்தனை வருஷத்துக்கு நான் பாடுவேன் எனக்கு தெரியாது. நிறைய புது சிங்கர்ஸ் வந்துட்டு இருக்காங்க, வரணும், நான் அப்படி வந்தவன் தான். ஆனால் எனக்கு கிடச்சிருக்கிற இந்த பாக்கியம் வந்து நிச்சயமாக சொல்கிறேன், பெருமையாக எல்லா சிங்கர்ஸுக்கும் கிடச்சிருக்காரு. இத்தனை மொழியிலையுமே எல்லாரும் வந்து இவன் ஏன் மனுஷன், இவன் நல்லா இருக்கணையா, என்ன பாடுறான், அந்த உற்சாகத்தில் தான் நான் பாடியிருக்கிறேன். தவிர எனக்கு மற்ற சிங்கர்ஸோட கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்ட்ராடினரி குவாலிட்டிஸ் ஒன்றுமே கிடையாது. ஐ ஆம் ஜஸ்ட் அன் ஆர்டினரி சிங்கர், பட் ஐ நோ தி ட்ரிக் ஆஃப் சிங்கிங், ஐ நோ தி நேக் ஆஃப் சிங்கிங், ஐ நோ ஹவு டு பிஹேவ். யாரோட எப்படி பழகணும்னு நல்லா தெரியும், பாடக்கூடிய ட்ரிக்ஸ் என்ன நல்லா தெரியும். எனக்கு இருக்கிற கொஞ்சம் நாலேஜ் வச்சு நான் எப்படி ரொம்ப விஸ்வரூபமாக என்ன காண வைக்கணுன்றது எனக்கு நல்லா தெரியும். ஐ ஆம் எ வெரி காமன் மேன். இப்போ உங்களுக்கு என்னென்ன பழக்கங்கள் இருக்கோ, இல்லைன்னா நம்ம நாராயண் சார் கேமரா பின்னால் இருக்கார், அவருக்கு என்னென்ன பழக்கங்கள் இருக்கோ எல்லாம் எனக்கு இருக்குது. பட் இன் மை ஓன் லிமிட்டேஷன்ஸ். ஏன்னா வாழ்க்கையை நான் ரொம்ப ரசித்து அனுபவிக்கிறேன். லைஃப் இஸ் சம்திங் விச் இஸ் எக்ஸ்ட்ராடினரி. ஒரு மனுஷனாக ஒரு பிறப்பு கிடச்சிருக்கிறது வந்து அது பெரிய விஷயம். அதனால் இருக்கிற வரலும் ஐ வாண்ட் டு என்ஜாய் மை லைஃப். இன்னும் மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் என்னால் என் லிமிட்டேஷன்ஸில் இன் டிசிப்ளின் ஐ வாண்ட் டு என்ஜாய் மை லைஃப். ஐ ஆம் என்ஜாயிங் என் தொழிலில் நான் என்ஜாய் பண்ணிட்டுருக்கிறேன். அது என்ஜாய்மெண்ட் எப்போ கம்மி ஆகுதுன்னு நினைக்கிறேன்னா ஐ வில் நாட் பி சிங்கிங் டெஃபினெட்லி. ஏன்னா அது மற்றவங்க க்ரியேஷன்ஸ்க்கு துரோகம் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து இதுக்கு 90% மூல காரணம் வந்து என்னுடைய ஆடியன்ஸஸ், அவங்களுக்கு தான் சேரும். As a singer SPB, how does he rate music director SPB? Oh, both are equally talented. Both have their own disadvantages. ரெண்டு பேருமே ஒரே விதமான டேலண்ட் இருக்கிறவங்க இருக்குது.
ஆனால் நிறைய படங்கள் வந்தும் நான் இந்த நிலைமையில் நிறைய ஒத்துக்கலை. ஏன்னா நிறைய தொழில்கள் இருக்குது. நான் ஐம் டப்பிங், ஆக்டிங், டூயிங் இட். இருந்தாலும் சான்ஸ் நான் வாங்கும்போது எனக்கு மெலடின்னு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி கம்போசிஷன் எனக்கு வெஸ்டர்ன் மியூசிக்கில் பயிற்சி கிடையாது. பட் எனக்கு இருக்கிற அனுபவத்தில் சில கார்டு ஞானம் இருக்குது. நான் எந்த அளவுக்கு பண்ண முடியும் அதே பண்ணுறேன் தவிர அது ஓவராக பண்ணிட்டு பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு படம் கிடைக்கும்போது கண்டிப்பாக நான் வாங்கி பண்ணுவேன், ஆத்மார்த்தமாக பண்ணுவேன். Balu as a music director is equally talented as SPB as a singer. No second thought about it. ஒன்று மட்டும் உறுதி, இந்த கோதண்டபாணின்றவர் இல்லைன்னா இன்றைக்கி எஸ்பி பாலசுப்ரமணியம் கிடையாது. நான் எல்லா மியூசிக் டைரக்டர்கிட்ட போயிட்டு வருஷக்கணக்கில் இருந்து அவங்களெல்லாம் பாடி காமிச்சிட்டு ஒருத்தர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க தவிர ஒருத்தரும் சான்ஸ் கொடுக்கல. இவர் ஒருத்தர்கிட்ட நான் போகவே இல்லை. எங்கேயோ பாடும்போது கிட்ட வந்துட்டு அவர் யாருன்னு தெரியாது. நீ சினிமாவில் பாடுறியா, உனக்கு நிறைய ஒரு 30 வருஷம் மினிமம் பாடுவியா நீ அப்படின்னு சொன்னாள். யாரோ என்ன காலை வர்றாங்கன்னு தான் நினச்சேன் நான். ஏன்னா நல்லா பாடான்னு சொல்கிறது வேறு, ஒரு தீர்க்க திருஷ்டியில் யோசனை பண்ணி இவனுக்கு இவ்வளோ ஃப்யூச்சர் இருக்குன்னு சொல்லி he has given his totality to me. அவர் வந்து ஒரு படம் போகணும்னு மியூசிக் டைரக்டர் சான்ஸ் போகணுன்னு ஒரு ப்ரொடியூசர்கிட்ட எப்படி போவாரோ என்னை கூட்டுட்டு எல்லா மியூசிக் டைரக்டர்கிட்ட கொண்டு போனார் அவர். சார் பாடுவேன் சார், நல்ல பையன் சார், நல்ல சான்ஸ் கொடுங்க சார், நல்ல பாடுவேன் சார், நல்ல எதிர்காலம் இருக்குது சார். அது நான் என்ன நினச்சாலும் மறக்கவே முடியாது. அதே மாதிரி இந்த ஜென்மம் கிடைச்சது எங்கள் அப்பா அம்மானால. ஐ திங்க் தேர் ஜீன்ஸ் ஆர் தேர் இன் மீ. மை ஃபாதர்ஸ் ஜீன்ஸ். அவர் ஒரு மியூசிஷியன், நல்ல மனுஷன், அதெல்லாம் என்கிட்ட இருக்குது. அண்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மெனி பீப்புள். ஆனால் நான் முக்கியமாக எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க, நான் இந்த நிலைமையில் இருக்கிற காரணமானவங்க இன்றைக்கி என்னோட இல்லைன்றது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுதான் சொல்கிறேன் நான். எனக்கு லைஃப்னால் ரொம்ப இஷ்டம். யாருமே சாகக்கூடாது, எல்லோரும் நம்மளோடு இருக்கணும். முடியாத விஷயம். திஸ் ஸ்க்ரீன் பிளே இது வந்து இப்போ யாரும் நம்ம டைரக்டர் எழுதுகிற ஸ்க்ரீன் பிளே இல்லை. இந்த மேலே இருக்கிறவங்க இருக்காங்க, எத்தனையோ மில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேஸ் எழுதிட்டுருக்காங்க. ஒன்றுக்கு சம்மந்தமே இருக்காது. எவ்வளோ கஷ்டமான விஷயம் பாருங்கள். அது வந்து அவர் எழுதிருக்கு ஆஸ் அ டைரக்டர், அதுக்கு ஆக்ட் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. அதனால் அண்டு என்னுடைய இன்னொரு பெஸ்ட் குவாலிஃபிகேஷன் வந்து ஐ வில் டேக் பெஸ்ட் அவுட் ஆஃப் தி வேர்ஸ்ட். வாழ்க்கையில் வந்து எது வந்தாலும் ஒரு சலிப்போ இல்லைன்னா ஒரு இது வந்தாலும் 9th cloudல போடுறது கிடையாது. ஐ டேக் எவ்ரி திங் இன் வெரி பேலன்ஸ்ட் வே அண்ட் ஐ எம் என்ஜாயிங் மை லைஃப். எனக்கு ஒரு குறையும் கிடையாது. ஐ ஹவ் ஆல் த திங்ஸ் இன் மை லைஃப். நான் ஒரு மனுஷனாக என்ன நினச்சிருப்பேனோன்னு கடவுள் எல்லாம் கொடுத்துருக்காரு. ஐ எம் வெரி ஹாப்பி. ஈவன் டுடே ஐ ஹேட் அன் எக்ஸலண்ட் எம்சி இன் யூ. லைக் ஈவன் ஒரு இன்டர்வியூ பண்ணக்கூடிய அவங்களுக்கு கூட என் டேஸ்ட் புரிஞ்சவங்க வந்திருக்கிறது. என்னை கூட அழகாக காமிக்கக்கூடிய ஒரு நாராயணன் அவர்கள் கேமரா முன்னால் இருக்கிறது. இதெல்லாம் பெரிய விஷயங்கள். திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் டு மீ அண்ட் ஐ எம் என்ஜாயிங் இட். ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து எல்லாருக்கும் காரணபூதமான எவ்ரிபடி டு யூ ஆல் வணங்குகிறேன். நன்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.